இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹேவாக் சுதன், ஒன் ஆஃப் த ஃபேமஸ் இன்ஃப்ளூயன்சர். இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரபீஸ் அண்ட் சிவபிரதீஷ். என்ன பண்ண போறோம்னா மதனோட ஆப் கூட நம்மளால சர்வே பண்ண முடியுதான்னு தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எக்ஸசைஸ் பண்ண போறோம்னா கிரன்ச்சஸ். சரியா 45 செகண்ட்ஸ் பண்ண போறோம் அண்ட் தென் 15 செகண்ட் ரெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணணும் எனக்கு தெரியும், நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். எதனால நான் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் ஆப்ஸ் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன். மதன் பார்த்தீங்கன்னா வந்து பல்கிங் ப்ராசஸில் இருக்கனால ஆப்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, நான் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அதனால் அவன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் உங்கள் ப்ரீத்திங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு செகண்ட் எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாம். செகண்ட் எக்ஸசைஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லெக் ரைசஸ். ஸ்டார்ட். Come on boys, இன்னும் கொஞ்ச நேரம் தான். Warriors, stay hard. இந்த ஒர்க் அவுட்ல என்ன தரையில ஃபுல்லா ஃப்ளோர்ல வந்து நிறைய ஈரம் அவன் அப்பதான் பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருப்பான். ஈரப்பதம் இருக்கிறதுனால என்னால பேலன்ஸ் பண்ண முடியாதனால தான் இப்படி போயிட்டு வந்தேன். இல்லை நான் இதெல்லாம் முன்னாடியே பண்ணியிருக்கனால எனக்கு இதுல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. Seconds more. 4, 3, 2 and 1. சூப்பர் ப்ரோ. ஃபேன் ஆயிட்டேன் ப்ரோ. நீங்க இந்த ஒரு கர்ணம் அடிச்சீங்க பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒர்க் அவுட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ள லைக் யாருக்குமே வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம், என்ன ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அவங்க 3 பேருக்குமே தெரியாது. நெக்ஸ்ட் என்ன எக்ஸசைஸ் வரும்னு தெரியாது. எல்லாருமே வந்து விட்டு கொடுக்காம பண்ணிகிட்டே இருந்தாங்க. அண்ட் அதே சேம் டைமில் இந்த ஒர்க் அவுட் ரொட்டீன் வந்து 3 செட்ஸ் இருக்கும். பட் நாங்கள் ஜஸ்ட் 1 செட் தான் பண்ணோம். சப்போஸ் இந்த ஒர்க் அவுட் ரொட்டீன் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் நீங்கள் 3 செட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் அதே மாதிரி உங்களால் 45 செகண்ட்ஸில் பண்ண முடியலன்னா 30 செகண்ட்ஸில் பண்ணுங்கள். ஸோ எங்களை பார்த்து நீங்களும் வந்துட்டு ப்ராப்பராக பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்துட்டு வேற லெவல் ஆப்ஸ் வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து பில்ட் பண்ண போகிறோம். தேர்ட் எக்ஸசைஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பைசைக்கிள் கிரன்ச்சஸ். ஓகேவா? ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னா ஸோ ஃபண்டமெண்டலாக இப்படி இருக்கணும். ஸோ லெஃப்ட் லெக் ஃப்ரெண்டில் கொண்டு வரும்போது ரைட் எல்போ வச்சு அதை தொடரணும். ஸோ இதுதான் ப்ராசஸ். ஓகேவா? ரைட் லெக் வரும்போது லெஃப்ட் எல்போ வச்சு டச் பண்ணணும். ஓகேவா? லெட்ஸ் ஸ்டார்ட் த ஒர்க் அவுட். Come on, 10 seconds more. 5, 4, 2, 1. Super. So Pradesh and Sudan, எனக்கே டஃப் கொடுக்குறாங்க. ஸோ ஃபோர்த் எக்ஸசைஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா சீட்டட் இன் அண்ட் அவுட். இது வந்து உண்மையாவே ஒரு கில்லர் ஒர்க் அவுட்டுங்க. உள்ளதே எனக்கு பிடிக்காத ஒரு ஒர்க் அவுட் ஆப்ஸ்ல. எனக்கு 3, 2, 1 ஸ்டார்ட்.
எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலாக வந்து அந்த இன் அண்ட் அவுட் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி இருந்திருக்கும் உங்களுக்கு பார்க்குறது. ஏன்னா அது வந்து எனக்கு பிடிக்காத ஆப்ஸ் ஒர்க்கு பிடிக்காத ஒரு கொண்டு அது இன் அண்ட் அவுட் தான். ஏன்னா வந்து அது லோயர் ஆப்ஸில் நல்லா என்கேஜ் பண்ணும். ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால தான் பிடிக்காதுன்னு சொல்கிறேன். வந்துட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ஒர்க் அவுட் தான் பண்றாங்க. ஏன்னா வந்து நம்ம ஒரு செட் தான் பண்ண போறோம். பட் நீங்க இப்போ இந்த ஒர்க் அவுட்டை ஃபாலோ த்ரூ பண்றீங்கன்னா நீங்க 3 செட்ஸ் பண்ண போறீங்க. 5th நம்ம என்ன எக்ஸசைஸ் பண்ண போறோம்னா மவுண்டன் கிளைமர்ஸ், பட் கிராஸ்ல பண்ண போறோம். And one. Stay hard, man. ஐ திங்க் ஸோ 4 பேருமே வந்து இந்த எக்ஸசைஸில் வந்து செம்ம வந்து சர்வே பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் தான் கடைசி வரை சர்வே பண்ணுறேன்னு பார்க்கணும் இந்த ஒர்க் அவுட் ரொட்டீனில். ஏன்னா கொஞ்ச நாள் பல்கிங் ப்ராசஸில் இருந்தனால ஆப்ஸுக்கு ஒர்க் அவுட் பண்ணதுனால இல்லைனால நாங்கள் ஆப்ஸ் ஒர்க் அவுட் பண்ண மாட்டோம். கேலிஸ்தனிக் அத்லெட் 6th என்ன பண்ண போகிறோம், சைட் ப்ளஞ்சஸ் பண்ண போகிறோம். கமான் பாய்ஸ், ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒர்க் அவுட் ரொட்டீன் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸ்டொமக் ஃபுல்லாக ரைஸாக இருந்துச்சு. எப்படி இருந்தாலும் பண்ணிட மாட்டேன் அப்படின்னு தோணிட்டு இருந்து. பட் ஃப்ரெண்ட்லி கான்டெஸ்ட் தானே, தோத்தா என்ன ஜெயிச்சா என்ன, சும்மா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணது தான். ஸோ ஃபைனல் எக்ஸசைஸ் வந்து பிளாங்க் டு புஷ்அப்ஸ் பண்ண போகிறோம். அதோட நம்மளோட வாரியர்ஸ் ஆப் ரொட்டீனை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். Got it, man. எல்லாரும் லெவலில் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணீங்க. ஸோ ரபீஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டான். சோப்ரஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணான்னு தெரியல. பட் ரொம்ப கஷ்டம்லாம் சொல்ல முடியாது, ஈஸி தான். நான் என்ன ஒரு வாரம் விளையாடினா இதோட நல்லா விளையாடுவேன். சுதனையும் மிந்திடுவேன், மதனையும் மிந்திடுவேன் கொஞ்ச நாள்ல. இன்னும் கொஞ்ச நாள் அவனுங்க எல்லாம் ஓட்டா கிடைச்சு நான் ஒரு பெரிய கேலிஸ்தானிக் வாரியரா மாற போறேன். ஸோ வாரியர்ஸ், லெட்ஸ் பி ஸ்ட்ராங்.